ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஐயங்கார் பேக்கரி ஸ்டைலில் எக்லெஸ் வித்தவுட் அவன் சூப்பரான ஐயங்கார் பேக்கரி கேக் செய்யலாம். ஸோ சூப்பராகவும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா பான்சியாகவும் இருக்கக்கூடிய பான்சியாக இருக்கக்கூடிய இந்த ஐயங்கார் ஸ்டைலில் இருக்கிற இந்த கேக் வந்து வித்தவுட் அவன் வித்தவுட் எக் நல்லா அருமையாக வந்துருக்கு பாருங்க. நல்லா சூப்பராக நம்ம கட் பண்ணும்போது சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நல்லா அருமையான கேக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐயங்கார் ஸ்டைல் எக்லெஸ் கேக் செய்யலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். ப்ரௌன் சுகரு, அதாவது நாட்டு சர்க்கரை 100 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு ரீஃபண்ட் சுகர் ஓகேன்னா ரீஃபண்ட் சுகர் எடுத்துக்கோங்க. பட் நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதோட 50 கிராம் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் இல்லாட்டி பட்டர் ரெண்டு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கிங்க. எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பட்டரை விட நெய் நல்லாயிருக்கும். இந்த கேக் வந்து நெய் வாசனையோடு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நெய் பிடிக்காதவங்க பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரீஃபைண்ட் சுகர் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஐசி சுகராட்டம் கிரைண்ட் பண்ணிக்கிங்க மிக்சியில் போட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக அது கரைஞ்சிடும் நெய்யில். இப்போ இதில் 120 ml மில்க்கு பால் ஆட் பண்ணுறோம். அதே அளவுக்கு 120 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கெட்டி தயிர், வீட்டில் ப்ராசஸ் பண்ண தயிரை எடுத்துக்கோங்க. ஸோ அது ரெண்டும் 100 ml, இது ஒரு 40 ml மில்க்கும் கார்டும் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக ரெண்டுமே ஈவனாக எடுக்கணும். 120 ml 120 ml, அப்போ தான் கரெக்டாக வரும். அந்த கேக்கோட ப்ராசஸிங் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரையணும். இதில் காடமம் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. காடமம் பவுடர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து அதோட வாசனை பிடிக்காது, அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சமாக போட்டுக்குங்க. பிடிச்சவங்க கொஞ்சம் நிறையவே போட்டுக்குங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 160 கிராம் 160 கிராம் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா நைஸாக இருக்கிற ரவா எடுத்துக்கோங்க. அதோட கால் கப் அளவுக்கு, ஸோ 1:4, அதாவது ஒரு கப்பு ரவாவுக்கு 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் நான் வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணல. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரவா வந்து ஊறணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம இதை மூடி வச்சிடணும். ரவா போட்டிருக்கிறதுனால ரவா கொஞ்சம் ஊறி வரணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த கேக் ப்ராசஸிங் கரெக்டாக நடக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஆட் பண்ணல. இப்போ இதில் நீங்கள் வெனிலா எசன்ஸு ஒரு 2 ட்ராப் போட்டுக்குங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தான். ஃபுட் கலர் நீங்கள் போடலனாலும் பரவாயில்ல. இது வந்து ஒரு பேக்கரி ஸ்டைல் அந்த கலர் வரும்னு சொல்லிட்டு நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். ஃபுட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணாமலே இந்த கேக் செய்யலாம். ஸோ அது ஃபுட் கலர் நீங்கள் போட்டாலும் சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும், நிறைய போடாதீங்க. ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும்.
அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ரவை வந்து நல்லா ஊறி வரட்டும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஊறிச்சான்னு பார்ப்போம். ரவை ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் போட்டு போகிறோம். அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர். அந்த ஃபுட் கலர் எடுத்த ஸ்பூன்றதுனால எல்லோ கலரில் தெரியுது உங்களுக்கு. 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்து இது எல்லாத்தையும் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ கண்ணாமண்ணான்னு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இது நம்ம முதல்லையே போட்டு வச்சிடக்கூடாது பேக்கிங் ஐட்டம் எல்லாம். ஏன்னா பேக்கிங் ஐட்டம் முதல்லையே போட்டோன்னா சீக்கிரம் வந்து புளிச்சு போயிடும். நம்ம அந்த லாஸ்ட்டில் நம்ம சமைக்கிற இந்த பேக் பண்ணுற ஸ்டேஜ் அந்த சமயத்தில் தான் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். அதனால தான் ரவை கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்காக விட்ட பிறகு நான் பேக்கிங் ஐட்டம் எல்லாம் இதில் ஆட் பண்ணேன். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம். ஸோ அடித்து மிக்ஸ் பண்ணாதீங்க, ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதோட திக்னஸ் இவ்வளோ தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. மோல்டு நீங்கள் ரவுண்டாக கூட எடுத்துக்கலாம், ரவுண்டோ ஸ்கொயரோ எது வேணாலும் உங்களுக்கு எந்த சைஸ் ஷேப்பில் விருப்பமோ அதே போல் மோல்டு எடுத்துக்கலாம். மோல்டு இல்லாட்டி உங்களாண்ட என்ன டிஃபன் பாக்ஸு, வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ, பவுல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே இதை போட்டுடலாம். எப்போவுமே கவனம் இருக்கட்டும், நம்ம கேக் வந்து மோல்டு பாதி அளவு தான் வரணும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மோல்டு எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா டேப் பண்ணி விடுங்க. இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கருக்குள்ளே, அவன் கிடையாது குக்கரில் செய்கிற இந்த கேக்கு, அதுக்குள்ளே இந்த மோல்டை இறக்கி விட்டுலாம். இதுக்கு கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் 30 நிமிஷம் கழிச்சு நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் அவன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறீங்க இல்லையா கேக் பண்ணுறதுக்கு, அந்த ரவா வந்து ஊறுற ஸ்டேஜில் டைமில் வந்து நீங்கள் வந்து அவனை ஆன் பண்ணாதீங்க. ரவா ஊறுற பிறகு நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் மிக்ஸ் பண்ணுற சமயத்தில் அவனை ஆன் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் 80 டிகிரி செல்சியஸ் 30 to 35 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? சூப்பராக ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல் கேக் நல்லா பாஞ்சியாக சூப்பராக கிடைச்சிச்சு. இப்போ நம்ம இதை நல்லா இருக்குது, வாசனையும் கமகமகமன்னு இருக்குது. இந்த நெய்யோட இந்த சர்க்கரையை சேர்ந்து நல்லா வாசனை கமகமன்னு இருக்குது. நல்லா சூப்பராக நல்லா பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் கேக்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஐயங்கார் ஸ்டைலு வித்தவுட் எக் கேக். ஸோ இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.